எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கண்ணூர் ஸ்பெஷல் காக்டெயில் ஃபலூதா. கண்ணூர் காக்டெயிலோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்குது. கேரட் பப்பாயா கலந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற சூப்பராக இருக்கிற ட்ரிங்காக இருக்குது. அதுவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ஃபலூதா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 மீடியம் சைஸ் கேரட் தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் போதும். கூடவே அதே அளவுக்கு பப்பாயா எடுத்துக்கோங்க. பப்பாயா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போதும், ஆனால் கேரட்டோட அதிகமாக பப்பாயா எடுக்க வேண்டியதில்லை. நல்ல இனிப்பாக இருக்கிற பப்பாயா பார்த்து எடுத்துக்கோங்க. பப்பாயா வேக வச்ச கேரட் இது ரெண்டுமே மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு 6 to 8 கேஷ்யூ நட் அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. கூடவே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்த பால் 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றியிருக்கு. இது எல்லாமே சேர்த்து இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூடி சேர்த்து அரைச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கிளாஸில் எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் சீட்ஸ் ஊற வச்சது முதல்ல கிளாஸில் சேர்த்துருக்கு. கூடவே வேக வச்ச சேமியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. கொஞ்சம் பால் சர்க்கரை போட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்து சேமியா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம், 1/4 கப் அளவுக்கு மிக்சட் ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட்டும் raisins சேர்த்துருக்கு. அதுக்கு மேலே நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்ச பப்பாயா கேரட் மிக்ஸ் அதுவும் ஊற்றிக்கோங்க. கிளாஸில் ஒரு 3/4 ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை நம்ம சாக் பண்ணி வச்சு பேசில் சீட்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று வச்சு உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. கண்ணூர் ஸ்பெஷல் கண்ணூர் காக்டெயில் ஃபலூதா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.